கவனிங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை குறித்து பேசும்போது மாத்திரம் ரொம்ப கடினமா பேசுறாரு. அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை. வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம். ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இப்பதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். ஆரம்பிச்ச ஆண்டவர் மலையின் மேல ஏறி ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அங்க சொன்ன ஒரு பெரிய வார்த்தை 7வது அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். It is in the beginning of Jesus ministry. இயேசு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் மலை பிரசங்கம் சொல்லி இருக்கிறார். இப்பதான் கிங்டம் பிரின்சிபல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார். சீஷர்களை கூப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்னது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்க ஏன்னா ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டு வருவாங்க, உள்ளத்துல பட்சிக்கிற ஓநாய். Listen. சரி, இப்ப ஊழியத்தை முடிக்க போறார். வாசிங்க 24வது அதிகாரம். 24வது அதிகாரம் மத்தேயு 24வது அதிகாரம். ஊழியத்தினுடைய முடிவு காலத்துல இப்ப பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 24வது அதிகாரம் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். God, Jesus was very particular in the beginning as well as at the end. ஏன்னா இவன் தான் டேஞ்சர் ஆளானாள். இவன் போத்திருக்கிறது ஆட்டுத்தோல். இவன் அடையாளம் கண்டுக்கலாம். கையில குரானையோ கீதையா வச்சுட்டு ஏசு என்கிற ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க இவருக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்லுவீங்க. இல்ல கன்னிமரியாள் வயித்துல ஆண்டவர் பிறக்கல, அது ஒரு கள்ள திருமணம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா போடா அப்படின்னு போயிருவீங்க. இல்ல ஏசு மரிக்கல, உயிரோடு போகல அப்படின்னு யாராவது சொன்னா உனக்கு விளங்கலன்னா போ அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏசு திரும்ப வரமாட்டாரு, வந்தாரு திரும்ப வரமாட்டாருன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கள்ள போகுதுன்னு. ஆனா ஆட்டுத்தோலை போர்த்து இயேசுவின் நாமத்தை சொல்லி இடையில உள்ளத்துல இருக்கிற நினைவுகளை உங்களுக்குள்ள என்கேஷ் பண்ணா ஒருவேளை புரிஞ்சு கொள்ள முடியாது. Listen. That is why Jesus was very particular. Come on. We need prophets. நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவை. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தீர்க்கதரிசிகள் தேவை, ஆனா கள்ள தீர்க்கதரிசி தேவையில்லை. நல்லா கவனிங்க. வேத பிரமாணத்துக்கு ஒத்ததாக சொல்லாத எந்த தீர்க்க தரிசனமும் கள்ள தீர்க்க தரிசனமே.